ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ட்ரைகலர் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. காய்கறி சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நான் சேர்க்கல. ஆரஞ்சு கலருக்காக கேரட்டும் பச்சை கலருக்காக பாலக்கீரையும் நான் எடுத்திருக்கேன். கீரையை நல்லா வேக வச்சு சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் எதுவும் இதில் வராது. ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததும் அதில் எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். பாலக்கீரை சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கீரையை வடிகட்டினதுக்கப்புறமா அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் அதை மிக்சியில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் நம்ம இதை வடிகட்டி எடுக்கணும். ஏன்னா கீரை தண்டில் சின்ன சின்ன நார்கள் இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் பிழியும் போது கஷ்டமாக இருக்கும். கேரட் வேக வைக்க வேண்டாம், பச்சையாகவே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் பாலக்கீரை ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இடியாப்ப மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். வீட்லேயே தயாரிக்கிற இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கக்கூடிய ரெடிமேட் மாவாக இருந்தாலும் சரி, எது வேணால் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 2 விதமாக இடியாப்ப மாவு ரெடி பண்ணலாம். 2 முறையிலையுமே நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும். சுடு தண்ணீர் நல்லா பபிள்ஸ் வர்ற அளவுக்கு கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா சில மாவு தண்ணீர் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும், சில மாவுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. இது பேசிக்காக நம்ம செய்யக்கூடிய மெத்தடு தான், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கூட தப்பில்லாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் மாவு கிளறி எடுக்கலாம். ஏன்னா நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி சுடு தண்ணீரை கூட குறைய சேர்த்துக்கலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, சுடு தண்ணீர் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே மாவை டைரெக்டாக அதில் கொட்டி கிளறுவாங்க. ஆனால் சிலருக்கு அது கரெக்டாக வராது. சுடுதண்ணீர் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். அந்த சூடுலேயே மாவு நல்லா வெந்துடும். ஓரளவுக்கு சூடு குறைஞ்சதும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது பேசிக்காக நம்ம செய்யக்கூடிய இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக் பியூரியை எடுத்துக்கலாம். இதை நான் வடிகட்டி தான் சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் 3/4 கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். அதனால் 1.5 கப் அளவுக்கு இந்த பியூரி எடுத்திருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி மாவோட தரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய ஆகலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கணும். பபிள்ஸ் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்கணும். அப்போ தான் மாவு கட்டி இல்லாமல் நல்லா வெந்து வரும். இப்போது இதில் மாவை சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் போதும். ஏன்னா மாவு நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சா போதும். இந்த மாதிரி மாவு கிளறும்போது சில சமயம் ட்ரையான மாதிரி ஆயிரும். அது ஒரு பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடுதண்ணீர் வச்சுக்கோங்க ரெடியாக. தேவைப்பட்டதுன்னா அந்த சுடுதண்ணீர் விட்டு கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கோங்க. சுடுதண்ணீர் தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கேரட் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறமா அதில் மாவை கொட்டி கிளறிட வேண்டியது தான். நம்ம க்ரீன் கலருக்கு எப்படி செஞ்சோம் அதே மாதிரி தான் இதுக்கும் செய்யணும். மாவு கிளறினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அதை மூடி போட்டு வச்சுருங்க. அந்த சூடுலேயே அது வேகட்டும். சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட 3 கலர் இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தடவுங்க, அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இடியாப்பம் எல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா அது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் வெந்ததுக்கப்புறமா கலர் இப்படி தான் இருக்கும்.
கலர்ஃபுல்லான ட்ரைகலர் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.